இல்ல நீங்க வந்து வழக்கமா அது கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியெல்லாம் நடத்துவாங்க. நான் என்னவாவேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எந்த போட்டியிலயும் நான் கலந்துக்கல. ஆனா நான் நெறைய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இந்த மாரி விஷயங்கள்ல சின்னதுல இருந்தே ஆர்வம் ஜாஸ்தி. அதனால கொஞ்சம் தேசிய சிந்தனை இருக்கிற மாதிரி எனக்கு சூழல் அமைஞ்சது. நான் படித்த புத்தகங்கள், என்னை இன்ஸ்பயர் பண்ண லீடர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கு நேச்சுரலா நான் காலேஜ்ல படிக்கும்போது, ஏபிவிபிங்கிற ஒரு மாணவர் அமைப்பு வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிமிலாரிட்டீஸோட இருந்தது. அதனால அதுல தொடங்குன என்னோட ஸ்டூடண்ட் ஆர்கனைசேஷன்ல தொடங்குன ஜர்னி, அதுக்கப்புறம் இப்ப பாலிடிக்ஸ்ல வந்து நிக்குது. எப்படி வீட்ல ஓகே சொன்னாங்க? எங்க வீட்லலாம் வந்து மீடியா போறதுக்கே ரொம்ப யோசிச்சு, ஓகே கரெக்ட், அப்படின்ற மாரி சொன்னாங்க. கரெக்ட். எப்படி பொலிட்டிஷியன் வரும்பொழுது இல்ல இது பாலிடிக்ஸ் அப்டின்னா, இன்ஃபாக்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போதே அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு பொலிட்டிக்கல் வொர்க் தான். அப்படி இருக்கும்போதே வீட்ல வந்து ஒரு கிராமத்து பின்னணியில வளர்ந்தக்கூடிய ஒரு பெண்களுக்கு வந்து நேச்சர்ல குடும்பத்துல ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். அப்புறம் வந்து சொசைட்டில இத எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஐ மஸ்ட் தேங்க் மை பேரன்ட்ஸ். தே பிலீவ்ட் இன் மீ. நம்ம பொண்ணு ஒரு நல்ல விஷயம் தான் பண்றாங்க அப்படிங்கிறதுல அவங்க ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. அதனால என்ன வந்து அந்த செயல்பாடுகள்ல அனுமதிச்சாங்க. அந்த அனுமதிச்ச காரணமா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சது.